மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஊத்துக்கோட்டை சரக காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு சமூக ஆர்வலர் ஊத்துக்கோட்டை துரை பன்னீர்செல்வம் சார்பில் ஒரு பணிவான வேண்டுகோள். சமீப காலமாக பள்ளி மாணவனுடைய கலாச்சாரம் மற்றும் அவருடைய கல்வி திறன் கேள்விக்குறியான சூழ்நிலையில் நகர்ந்து கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. போதை வஸ்துக்களுக்கு பள்ளி மாணவர்கள் அடிமையாகி தங்களுடைய வீடுகளிலிருந்து புறப்பட்டு பள்ளிக்கு செல்வதாக கூறி இங்கே பேருந்து நிலையத்தில் இறங்கி பள்ளிக்கு செல்லாமல் இங்கிருந்து சென்னை போன்ற நகரங்களிலே சுற்றித் திரிந்து மீண்டும் மாலை பேருந்து நிலையத்தில் இறங்கி சில சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தி மிகவும் அதிர்ச்சியையும் பேராபத்துக்குரியதாகவும் பார்க்கப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் ஒரு படி மேலே சென்று பெண்களே பேருந்து நிலையத்தில் அடித்துக் கொடுக்கிற சம்பவமும், பெண் மாணவிகளுக்காக ஆண்கள் அடித்துக் கொடுக்கிற சம்பவம் அண்மை காலங்களாக ஊத்துக்கோட்டை அண்ணா பேருந்து நிலையத்தில் நடைபெற்று கொண்டு வருகிறது என்பது அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் அப்பகுதியில் வியாபாரிகளும் நன்கு அறிந்திருக்கிறார் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. பலமுறை பத்திரிகையாளர்கள் இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் செய்தியின் வாயிலாக செய்தியை பிரசுரம் செய்தும் பதிவிட்டிருந்தும் அதற்கான எந்த விதமான நல்ல விதமான முன்னேற்றங்களும் கிடைக்கவில்லை அல்லது நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது துரதிர்ஷ்டவசமானதாக இருக்கிறது. மேலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து பள்ளிகளிலும் ஆசிரியருடைய கைகளை கட்டி வைத்து காவல்துறை கரங்களையும் கட்டி வைத்து பிள்ளைகளுடைய மாணவருடைய படிப்பு திறனும் எதிர்காலமும் வாழ்க்கை கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையை தள்ளப்பட்டிருக்கிறார் என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு சூழல். அரசாங்கம் இதற்கு அவர்கள்தான் நல்ல ஒரு முடிவு எடுத்து போர்க்காரம் கொண்டு மாணவர்களை இதுபோன்ற சமூக விரோத செயலில் ஈடுபடுகின்ற மாணவர்களை இனம் கண்டு அடையாளம் கண்டு அவருடைய பெற்றோர்களை வரவழைத்து அவளுக்கு எச்சரிப்பும் கொடுத்து அவளுக்கு ஆலோசனை வழங்கி இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் பேருந்து நிலையங்களிலும் பேருந்துகளிலும் தொடர்ந்து நடைபெறாத வகையில் போர்க்கால அடிப்படையில் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை நிர்வாகமும் செயலாற்ற வேண்டும் என்று கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிற பள்ளி மாணவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்ற கவுன்சிலிங் கொடுக்கின்ற ஒரு பணியையும்